Before I share God's word, I want to invite my son to briefly share a testimony. I have a testimony, and then we will go to the preaching of God's word. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக என்னுடைய மகனும் நானும் ஒரு சாட்சியை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்ல விரும்புகிறோம். Now over to Dave. Greetings to everyone in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். I praise God for this opportunity to testify for Him. ஆண்டவர் கூட எனக்கு இந்த தருணத்தை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு சாட்சியாக கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். As you might all know, I stated that before that I'm going for full-time ministry. ஏற்கனவே உங்கள் மத்தியில் சாட்சி சொன்னது போல நான் ஆண்டவருடைய நாமத்துக்கென்று முன்னேற ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். So before going to what God did for my life, I wanted to tell how God built my faith in college. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை கல்லூரி பருவத்தில் என்னுடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்தினாலுங்கிறத குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். So in my undergraduation for pocket money, I never hardly used to ask my parents for money. I used to pray to God to give me the money. என்னுடைய கல்லூரி பருவத்தில் எனக்கு தேவையான பாக்கெட் மணிக்கு எனக்கு அன்றாட தேவைகள் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்கறத விட ஆண்டவர்கிட்ட தான் அதிகமாக கேட்டு அதை நான் பெற்றிருக்கிறேன். And God built my faith like that, and He used to provide like that. ஆண்டவர் அந்த நேரத்திலிருந்து என்னை ஆண்டவர் வந்து விசுவாசத்தில் எனக்கு எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. So using that faith, when I had to even think about the finances of my Bible college education, I asked the Lord that if you are in this, please provide for me. அப்படி ஆண்டவர் என்னை பலப்படுத்தின காரணத்தினால என்னுடைய முழு நேர ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்து படிக்க போகும்போதும் அந்த செலவுகளையும் அந்த பொருளாதார தேவைகளையும் கடவுளே பார்த்துக்கொள்ளணும்னு நான் ப்ரே பண்ணேன். And God was very gracious and kind, and He did provide for me in various different ways. ஆண்டவருக்கு அவருடைய மகா பெரிய கிருபையினால என்னுடைய எல்லா கல்லூரி படிப்புக்கான, அதாவது வேதாகம கல்லூரி படிப்புக்கான எல்லா தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் கிருபையாக சந்தித்தார். I praise the Lord Jesus. அதுக்காக நான் ஆண்டவரை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். And I would be going to college in June, and I would request you to please keep me in your prayers. ஜூன்லேருந்து என்னுடைய வேதாகம கல்லூரி படிப்பு தொடங்குகிறது. அதற்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்கிறேன். Thank you. நன்றி. Thank you, Dave. Thank you, Dave. And I have a testimony as well. நானும் உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். The last time I came, I think it was September of 2025. நான் கடைசியாக உங்கள் மத்தியிலே செப்டம்பர் 2025 வந்திருந்தேன். And I testified about the book that I was writing, and at that time I bought the book in the spiral bound format, having sent the manuscript to the publisher. நான் அப்பொழுது கூட உங்கள் மத்தியில் நான் சொல்லியிருந்தேன், நான் எழுதி கொண்டிருக்கிற புத்தகத்தை பற்றி அதை வந்து ஸ்பைரலில் எழுத்து வடிவத்தில் பப்ளிஷ் பண்ணதுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் நிலைமையில் இருந்ததை நான் சொல்லியிருந்தேன். And your pastor and my dear friend, Pastor Sendel, received it and he prayed for it. You will remember that. நான் நம்புகிறேன் அந்த நேரத்திலையும் கூட நம்மளுடைய போதகர் அந்த புத்தக சுருளை வாங்கி நான் அதற்காக ஜெபம் பண்ணதை நீங்கள் எல்லாரும் ஞாபகம் வைத்திருக்கீங்க. Now the same book is now published and I have a copy with me. அதே புக் இப்போ நல்ல ஒரு புத்தக வடிவில் கம்ப்ளீட்டாக பப்ளிஷ் ஆகுது. அவங்க மத்தியில் காண்பதற்கு சந்தோஷப்படுறேன். And this is a professional publisher who has also put it on Amazon, Flipkart and all the book buying websites across the world, not just in India but across the world. இந்த புத்தகம் கூட இப்பொழுது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு பப்ளிஷர் மூலமாக பப்ளிஷ் ஆனதுனால எல்லா உலகம் முழுவதும் இருக்கான எல்லா புத்தக வெளியீடுகளையும் ஈவன் அமேசான் எல்லா இடங்களையும் இந்த புத்தகத்தை பார்க்க முடியும். I received a message yesterday that someone in America was able to buy it by ordering it there. நேற்று கூட ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ண, அதாவது அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட இந்த புத்தகத்தை வாங்க முடிந்தது என்று வாங்கினார்கள் என்று. Your pastor prayed for a blessing on that book, and I can see that these words of God on sexual purity, taboo topics, on all these topics that we generally don't hear about from the pulpit, what the Bible says about that will go to needy people all across the globe. நம்முடைய போதகர் ஜெபித்த மாதிரி இந்த புத்தகமானது பலருக்கு ஆசீர்வாதமாக, வெளிப்படையாக பேச முடியாத அநேக தலைப்புகளை பற்றி வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிற அந்த ஆழமான அர்த்தத்தோடு இந்த புத்தகம் அநேகரை சந்திக்க
போகுதுன்னு நினைக்கும் போது ஆண்டவருக்கு நான் நன்றி So செலுத்துகிறேன். I praise God and I'm also thankful to your pastor. இதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் போதவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். Now to God's word. இப்பொழுது கூட நம்ம ஆண்டவருடைய A short prayer before we go to the meditation of God's word. அவருடைய வார்த்தை வேதத்தை கேட்பதற்கு கண்களை மூடி ஜெபிக்கலாம். Shall we pray? ஜெபிக்கலாமா? Gracious Heavenly Father, we come to you in Jesus' name. விலையேறப்பட்ட பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் We வருகிறோம். thank you for your word. உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி Even செலுத்துகிறோம். as we meditate on a very familiar passage, நாங்களும் உங்களுடைய ஒவ்வொரு வேதத்தின் பகுதியையும் நாங்கள் தியானிக்கும் போது I pray that you'll speak to us in a new way. நீங்கள் எங்களோட கூட ஒரு புதிய முறையில் நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே. As we study the story of you visiting the home of Martha and Mary, நாங்கள் கூட மார்த்தாளையும் மேரியையும் நீங்க சந்திக்கிற அந்த வேத பகுதியை நாங்கள் படிக்கும் பொழுது I pray that we will learn more about your character, O Lord. அந்த நேரத்தில் நாங்கள் பகுதியை படிக்கும் போது உம்முடைய புதிதான குணாதிசயங்களை அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. We learned about your character and we meditated on Psalm 92 just now. இப்பொழுது கூட உங்களுடைய குணங்களை பற்றி சங்கீதம் 92 நாம் கற்றுக்கொண்டோம். And help us to continue to do that as we meditate on this passage. நாங்கள் கூட இப்ப மார்த்தாள் மரியாள் வேத பகுதியை படிக்கும்போது இன்னும் உங்களை அதிகமாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். In Jesus Christ's name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. This particular insect is called the least favorite house guest. The particular பூச்சி உலகத்திலே அருவருக்கப்பட்ட சோ அதாவது ஒரு உலகத்திலே ரொம்ப அருவருக்கப்பட்ட ஒரு பூச்சி. I'm talking about the cockroach. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது கரப்பான் பூச்சி. Except extremely cold places like Antarctica, every country in the world has a cockroach, and perhaps every house in the world has a cockroach. அதாவது ரொம்பவும் குளிர் பகுதியான அண்டார்டிகா பகுதியை தவிர உலகத்துல எல்லா பகுதியிலும் காணப்படத்தக்க அந்த அருவருக்கத்தக்க பூச்சினா அது கரப்பான் பூச்சி தான். எல்லா வீடுகளையும் நம்ம பார்க்க முடியும். If my daughter starts screaming, I know that she has spotted a cockroach somewhere. நம்மளும் கூட நம்ம பார்த்திருப்போம். என்னுடைய மகள் கூட திடீர்னு கத்த ஆரம்பிச்சாவே அவ எங்கேயோ கரப்பான் பூச்சியை பார்த்திருக்கான்னு அர்த்தம். And National Geographic, which is a magazine that is researching all these insects and animals and all these beautiful, all the nature, says the cockroach travels at 150 kilometers per hour. It has the ability to travel at 150 kilometers per hour. அதாவது நேஷனல் ஜியோகிராபிக் அதாவது உலகத்தில் இருக்கிற பலவிதமான பூச்சிகளை பற்றியும் இயற்கை சூழல்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனம். அவங்களுடைய ஆராய்ச்சியின்படி இந்த கரப்பான் பூச்சியானது 150 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீட்ல அதை வந்து அதால நகர்ந்து போக முடியுமா? That's one reason why it's able to escape from our efforts to kill it. நம்ம கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம எவ்வளவோ கொல்ல முயற்சிக்கும் போதும் அதை கண்டுபிடிச்சு கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ ஃபாஸ்டா எல்லா இடத்துக்குமே நடந்து கொண்டே இருக்கும். And another thing is it can reproduce when it's only 2 months old. 2 மாசம் வயசு இருக்கும்போது அதுக்கு பெருக்கம் பண்ண முடியும். அதனால வந்து ஒரு கரப்பாம்பூச்சி குட்டியை போடுறதுக்கு 2 மாசம் தான். 2 மாசத்துல அதனால ஒரு கரப்பாம்பூச்சி குட்டியை கொண்டு வர முடியும். 2 மாச கரப்பாம்பூச்சி குட்டி இன்னொரு குட்டியை போடுற எபிலிட்டி இருக்கு. 2 மாசம் தான் ஆகணும். நமக்கெல்லாம் வந்து 12 வயசு 13 வயசு அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம். ஆனா கரப்பாம்பூச்சிக்கு 2 மாசம் போதும். So this is the reason why they're able to multiply and go from house to house and they remain as the least favorite house guest. அது இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு மிகவும் குறைந்த நாட்கள் குறைந்த வயது தேவைப்படுகிறதுனாலே என்னவோ அது எல்லா இடங்களிலும் நம்ம வீட்டிலேயே சரி உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பழகி பெருகி காணப்படுகிறது. But today I'm talking about the most favorite house guest you can ever have, and that is the Lord Jesus, and he came to the home of Martha and Mary 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்பாக இப்பொழுது கூட மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்த ஒரு விலையேறப்பெற்ற ஒரு விருந்தாளியை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். And we read about that story in Luke chapter 10 and 38 onwards. இந்த வேத பகுதியை லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கலாம். There the Bible says Jesus entered a village.
வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது போல அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். And this village name is Bethany. அந்த கிராமத்துக்கு பேர் பெத்தனி. In John chapter 11 and verse 1 we read about the name of that village. யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்த கிராமத்தை குறித்து நாம கேள்விப்படுறோம். It was around 3 or 4 kilometers away from Jerusalem. அது எருசலேமிலிருந்து 3லிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமம். Jerusalem is a hilltop city. எருசலேம் என்பது மலைகள், உயரமான மலைகளை கொண்ட ஒரு நகரம். And when you go to the eastern side and keep coming down the slope, on the slope at the 3rd kilometer mark you found this beautiful village on the hill slope called Bethany. அதாவது எருசலேம் மலையினுடைய கிழக்கு பகுதியில அந்த மலை அடிவாரத்துல ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பெத்தனிங்கிற ஒரு அழகான நகரம் கிராமத்தை பார்க்க முடியும். So in that village was the home of Martha, Mary and one more person. Who's that person? Lazarus. Thank you. அந்த ஒரு கிராமத்துல தான் மார்த்தா, மேரி அவரோடு கூட அவருடைய சகோதரன் லாசரு என்பவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And look at verse 38. Luke 10:38. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கவனிப்போம். The Bible says that a woman named Martha welcomed Jesus into her house. அந்த வேத பகுதிக்குள்ள இப்படியா சொல்லப்பட்டது, அங்கே மார்த்தாள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். We understand that first of all that he is the invited Jesus or welcomed Jesus. இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம், அந்த மார்த்தாள் என்கிற பெயர் கொண்ட அந்த குடும்பமானது இயேசு கிறிஸ்துவை அழைத்தது மாத்திரமல்ல, அவர்களை பொன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டார்கள். The whole world belongs to Jesus. இந்த உலகமே ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறது. But he will come to your house only when you invite him. உலகம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமா இருந்தாலும் யார் அவரை அழைக்கிறார்களோ, யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கே இயேசுவா வருகிறார். He knows what you are doing in the house even without entering your house because he is all knowing God. அவர் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவரா இருக்கிறபடியால் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறது, என்ன இருக்குதுங்கறதை அறிந்திருக்கிறார். But for him to enter your house you need to welcome Jesus like Martha did. ஆனா ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள் வருவதற்கு மார்த்தாளை போல அவரை அழைத்து நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். We must welcome him into the home of our heart as well. வீட்டுக்குள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயமாகிய வீட்டு ஆலயத்துக்குள் ஆண்டவரை அழைப்பதற்கும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக You may be from any religious background. நம்ம வேணா பல பிற மதத்திலிருந்து வந்தவர்களா இருக்கலாம். But you all and we all have a heart. ஆனா யாரா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இருதயம் இருக்கிறது. The Bible says in the book of Jeremiah the heart is very evil. It is sin prone. எரேமியா புத்தகத்துல சொல்லப்பட்டது போல நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. And the only solution for the sin inside of our heart is the entry of Jesus into that heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த திருக்குள்ள தீமையான பாவம் இருந்த இருதயத்திற்கு ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு மருந்து யாருன்னா இயேசுப்பா நம்ம இருதயத்துக்குள்ள வருவதுதான். Revelation 3:20 says if Jesus stands at the door outside your door, perhaps the door of your heart, and he knocks at that door. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று இதோ கதவை தட்டுகிறேன், நம்ம கதவை தட்டுகிறவராய் இருக்கிறார். And if we open that door of our heart, நம்முடைய இருதயமாகிய கதவை திறந்தோம்னா he will come in. அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வருகிறது, பிரவேசிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். And he will eat with us. அவர் நம்மளோட போஜனம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். Christianity is not a religion. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. Christianity is going for dinner with Jesus, having that spiritual romance and relationship with Jesus. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது அதற்கும் அப்பாற்பட்டு கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு
heart? உங்களுடைய இருதயத்துக்குள்ள இயேசுவை அழைத்திருக்கிறீங்களா? Have you invited Jesus into your house? உங்களுடைய வீட்டுக்குள்ள இயேசுவை வரணும்னு அழைத்திருக்கிறீங்களா? Not only invited Jesus, he's also instructing Jesus. ஆண்டவரை அழைப்பது மாத்திரமல்ல, அவருடைய போதனைகளை கேட்கவும் வாஞ்சையா இருக்கணும். So the Bible says in verse 39, Luke chapter 10 verse 39, லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல பார்க்கிறோம். Martha had a sister called Mary. மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருந்தால் மேரி என்று. What did Mary do? மேரி என்ன செய்து She கொண்டிருந்தாள்? sat at the Lord Jesus' feet. இயேசுவின் பாதத்தின் அருகிலே உட்கார்கிறவளாய் மரியாள் இருந்தாள். If Jesus was sitting in this chair, இயேசுப்பா இப்படியாய் ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கிறத நாம நினைச்சோம். Mary was sitting right near the feet of Jesus. ஆண்டவருடைய பாதத்தின் அருகில மரியாள் உட்கார்ந்திருந்தாள். And she was listening to his teaching, the Bible says. வேதாகமத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். She was first of all, she was close to Jesus. முதலாவது அவர் இயேசுவுக்கு அருகில உட்கார்ந்திருந்தாள். And secondly, she was listening to every word from the mouth of Jesus. இரண்டாவதாக அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். What is it that you are busy doing today? நம்ம இப்பொழுது எதை குறித்து ரொம்ப வேகமாக பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? If you look at verse 42, 42வது வசனத்தை பாருங்க. Luke 10:42, லூக்கா 10:42ல the thing that Mary did, மேரி என்ன செய்தாலோ that was the one thing that is necessary according to Jesus. அது ஒன்றே பிரயோஜனமானது ஆண்டவருடைய பார்வையில. What is it that you are very busy with today? நம்ம இப்பொழுது எந்த விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறோம்? It could be you are busy with your phone. நம்ம வந்து ஒருவேளை நம்மளுடைய போன் மூலமா பிஸியா It இருக்கலாம். could be you are busy with cooking. We are coming to that in just a bit. வீட்டு காரியங்கள சமையல் காரியங்கள நம்ம பிஸியா இருக்கலாம். It could be you are busy trying to rise up in life and reaching one particular financial level in your life. நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமா முன்னேறி நல்லா சம்பாதிச்சு பெரிய நிலைமையில போகணும்னு நினைக்கலாம். But more important than any of all of these things, எல்லாவற்றுக்கும் நம்ம சொன்ன இப்ப இது காட்டிலும் எல்லாவற்றுக்கும் மேலான முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. what is most important is to come close to Jesus. எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் முக்கியமானது என்னவென்றால் நம்ம ஆண்டவரிடம் மிக அருகில வர வேண்டும். As your pastor pointed out from Psalm 92, rise up early, come close to Jesus. சங்கீதத்தை தியானிக்கும் போது போதகர் சொன்னது போல காலையிலே அதிகாலையிலே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வரணும். Late in the night, stay close to Jesus. அதே மாதிரி இரவு படுக்க போறதுக்கு முன்பாக ஆண்டவரோட அருகில நம்ம இருக்கணும். And listen to his teaching. அவருடைய போதனைகளை நம்ம கவனிக்கணும். And his teaching, we know, is recorded in the Holy Word of God. ஆண்டவருடைய ஒவ்வொரு போதனைகளும் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There is a message for you from all the 66 books of the Bible. வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்கள் மூலமும் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். There are many books in the Bible we have not even read once, perhaps. நம்ம ஒருவேளை வேதாகமத்தில் இருக்கிற சில புத்தகங்கள் இன்னும் கூட நம்ம படிக்காம ஒரு தடவை கூட படிக்காம இருக்கலாம். When Jesus was walking after his resurrection with the Emmaus disciples, he took a Bible study for them from Genesis all the way to Malachi, and he stopped at places in every book where the Bible was speaking about him. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது பிறகு எம்மாவூஸ் சீஷர்களுக்கு தரிசனமாகும்போது அந்த ஊர் வழியா அவர்கள் பயணம் பண்ணி அவரோட நடந்து கொண்டு போகும்போது ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறதை அவர்களுக்கு போதனை பண்ணிக்கொண்டே சென்றார். அவரை குறித்து what the word of God was saying about him, that should be our focus. How can we read God's word so that we will know our God? That should be our focus. அதாவது நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டுமே என்றால் வேதத்தை வந்து படிக்கும்போது ஆண்டவர் சொன்னது மாதிரி முழு வேத புத்தகத்திலும் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை அறிவதற்கு நாம் ஆவலுள்ளவர்களாய் வேதாகமத்தை படிக்கணும். And we should be willing to sit close to him at his feet to learn his word. அவரை பற்றி தெரிந்துக்கிறதுக்கு வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு அவருடைய அருகில மிகவும் அருகில உட்கார்ந்து இருப்பதற்கு நம்ம வாஞ்சிக்க வேண்டும். He is the invited Jesus, he is the instructing Jesus.
and he is the loving Jesus. அவர் ரொம்ப அன்பு செய்கிற ஆண்டவர், நமக்கு சொல்ல வாஞ்சையா இருக்க, நமக்கு கற்றுக் கொடுக்க வாஞ்சையா இருக்க, நம்ம கூட இருக்க வாஞ்சையா இருக்கிற தெய்வமா இருக்கிறார். Look at verse 41. லூக்கா 10:41 வசனத்துல பார்க்கும் பொழுது It says the Lord answered her. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, Answered who? Martha. மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, Martha had a request, and I will come to that request in just a moment. But when Jesus answered Martha, how did he call Martha? What does the Bible say? அதாவது மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறத பார்க்கிறோம். அதை சொல்றதுக்கு முன்பாக இந்த இடத்துல மார்த்தாள் என்ன சொல்றா? அவர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு கலங்குகிறார். How did Jesus call Martha? ஆண்டவர் என்ன சொல்றாரு மார்த்தாளுக்கு? மார்த்தாவை எப்படி கூப்பிடுறார்? ஆண்டவர் எப்படி மார்த்தாளை கூப்பிடுகிறார்? Luke 10:41 says, லூக்கா 10:41 வசனத்துல பார்க்கும்போது, Martha, Martha. மார்த்தாள், மார்த்தாள். Not just Martha one time, but Martha two times. இங்க கூட மார்த்தாளை ஆண்டவர் ஒரு தடவை கூப்பிடல, ரெண்டு தடவை அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். When you look at the previous verse, you understand that Martha has made a request for which Jesus will say no. இதுக்கு முன்னால வசனத்தை பார்க்கும் பொழுது மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அதற்கு ஆண்டவர் இல்ல. But even in spite of the fact that Martha was asking something which Jesus did not agree with, Jesus still loves her and says, Martha, Martha. மார்த்தாள் கேட்ட ஒரு விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் அவளுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லவில்லை என்றாலும் அவள் மேல இருந்த அவருடைய அன்பு குறையல. அவள் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ரெண்டு தடவை மார்த்தாளை கூப்பிடுகிறார். If you read further down Luke's gospel and go to Luke chapter 22, நம்ம அப்படியே லூக்கா அதிகாரத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தா 21வது அதிகாரத்துல, Luke 22, 22வது அதிகாரத்துல verses 31 and 32. 31 32 வசனங்களை பார்க்கிறோம். There we meet a man called Simon. அந்த இடத்திலேயும் சீமோன்ங்கற மனிதனை பத்தி சொல்றாங்க. Simon Peter. சீமோன்ங்கற மனிதனை ஆண்டவர் சந்தித்தார். He had backslidden. அவர் பின்வாங்கி இருந்தார். அவர் முற்றிலுமாக பின்வாங்கி இருந்தார். He backslid. அவர் பின்மாற்றத்தில் இருந்தார். But Jesus looked at him and said, Simon, Simon. இந்த இடத்திலேயும் ஆண்டவர் பின்மாற்றத்தில் இருந்த சீமோனை பார்த்து இரண்டு தடவை சீமோனே சீமோனே என்று அழைத்தார். This morning you may be in church having gone away from the Lord. இந்த ஒரு எச்சரிப்பு ஆலயத்திலிருந்து நமக்கு ஆண்டவருக்கு தூரமா இருந்தா நமக்கு வேண்டியதா இருக்கும். So God looks at you and calls you by name. He says, Duke, Duke. ஆண்டவர் இப்பொழுது கூட இந்த நேரத்துல நம்மள நோக்கி பார்த்து இரண்டு தடவை நம்ம பேரை கூப்பிடுகிறார். He calls you by name, not just once, but again and again. God calls you. இப்பொழுது கூட ஆண்டவர் நம்மள ஒரு தடவை மாத்திரமல்ல திரும்ப திரும்ப நம்மளுடைய பேரை குறித்து அழைக்கிறார். It is a call of love. இந்த இரண்டு தடவை அழைக்கிறது எதை குறிக்கிறது? அவருடைய It is a call of concern. அவர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறது என்பதை குறிக்கிறது. Are you responding to that call of love? நம்ம அவருடைய இந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கிறோமா? And we must respond to his call of love and turn from that backsliding, turn from that sin. இப்பொழுது கூட ஆண்டவருடைய அழைப்புக்கு நம்ம கவனம் கொடுக்கிறவங்களா இருந்தா நம்முடைய பாவத்தை விட்டு நம்முடைய பின்மாற்றத்தை விட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு நேராக நம்ம திரும்ப வேண்டியதா இருக்கிறது. He calls you by name with love. அவர் நம்முடைய பெயரை அன்போடு அழைக்கிறார். He is an invited Jesus. He is instructing Jesus. He invokes your name in love. And now, fourthly, he will answer prayer only according to his will. நம்மளை அழைக்கிறவர் அன்பு செய்கிறவர் ஆண்டவர் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு அவருடைய திட்டத்தின்படியே நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். Look at verse 40 where Martha makes a request to Jesus. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது Martha has a request to make to Jesus. மார்த்தா ஆல்ரெடி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறா. He said, Lord, do you not care that my sister has left me to serve alone? Tell her to help me. ஆண்டவரை பார்த்து மார்த்தா என்ன ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். Martha's complaint to Jesus was that Mary was like the typical
typical Tamil Nadu husband. மார்த்தாவுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, மேரி வந்து டிபிக்கலா தமிழ்நாட்டில் வாழ்கிற புருஷனை போல அவர் இருக்கிறார் என்பது. What was the complaint? She is not helping me in the kitchen. அதாவது மார்த்தா சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நார்மலா ஒரு மனைவி ஒரு கணவரை பத்தி சொல்லுகிற கம்ப்ளைண்டா இருக்கும். எப்படின்னா எப்போதுமே எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாரு அடுப்பறையில சமையல் அறையில. The only help I do for my wife when she's in the kitchen is she will say, I need a tomato. So the distance between the place where she stands to cook and the fridge is about 3 meters. But she loves it when I go and pick up the tomato from the fridge and give it to her as she's cooking before the stove. நான் என்னுடைய மனைவிக்கு செய்கிற ஒரே ஒரு பெரிய உதவி என்னவா இருக்கும் என்றால் சமையல் அறையில சமைச்சிட்டு இருக்கும் பொழுது அவள் காய்கறி கட் பண்ண இடத்துல இருந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 3 மீட்டர் தூரத்துல இருக்கும். அப்பொழுது அவன் என்னை கூப்பிட்டு அந்த தக்காளி எடுத்துன்னு சொல்லும் போது நான் எடுத்து கொடுப்பது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். That's the only help. But then there are, I know husbands who can make biryani and serve their wife on Sunday afternoon. I'm not sure whether you have a duty like that today, but we will leave that aside. But you know what Martha's request is. It is a very reasonable request. நான் இந்த ஒரு உதவியை மட்டும்தான் செய்வேன். எனக்கு தெரியும் நிறைய ஆண்கள் வந்து கணவன்மார்கள் ஈவன் நல்லா சமையல் பண்ணி கொடுப்பேன்னு மேபி உங்களை எத்தனை பேர் மத்தியானம் போய் சமையல் பண்ணி கொடுக்க போறீங்கன்னு தெரியல. பட் ஆனால் அதை தவிர இங்க வந்து மார்த்தாள் வைக்கிற மரியாதை குறித்த ஒரு விண்ணப்பம் ரொம்ப உகந்ததா இருக்கிறது. But Jesus' answer to that reasonable request is no. It's not about cooking. It's not about helping in the kitchen. It's because Jesus is sovereign. He is an all-wise God. He knows when to say yes to your prayer, when to say no to your prayer, when to say wait to your prayer. ஆமென். ஆண்டவர் வந்து மார்த்தாள் ஒரு உரிய உகந்த ஒரு விண்ணப்பத்தை வைத்தாலும் அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் வந்து இல்லை என்று பதில் கூறுகிறார். ஏனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தன் சகலத்தையும் அறிந்த தெய்வம். எப்பொழுது நம்ம ஜெபத்துக்கு ஆம் என்று சொன்னோம், எப்பொழுது நம்ம ஜெபத்துக்கு இல்லை என்று சொன்னோம், எப்பொழுது நம்ம ஜெபத்துக்கு காத்திருங்கள் என்று சொல்லுகிறது அவருக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. It's natural and normal for every couple to pray for children, but the church history says, even biblical history says, many godly couples do not have children. God knows to say yes, no, or wait for every prayer request, including that obvious prayer request. அதாவது நமக்கு வந்து ஒரு கணவன் கல்யாணமான கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை என்பது எவ்வளவு அவசியம் முக்கியம் என்பதை அறிந்திருந்தாலும் அந்த நேரத்திலேயுமே வேதாகமத்தில் இருக்கிற நம்மளுக்கு முன் உதாரணத்தின்படியும் ஆண்டவர் எந்த நேரத்துல வேணும் என்று ஆம் என்று சொல்வதும் எந்த நேரத்துல வேணாம் என்று சொல்வதும் எந்த நேரத்துல காத்திருக்க வேண்டும் இந்த முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட் கூட காத்திருக்க வேண்டும் என்று சொல்வது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். We know we need that healing. If the healing doesn't come, our loved one will pass away, and we pray in desperation. But Jesus still reserves the right to say yes, no, or wait. Even if the request is reasonable, He still reserves the right to say yes or no or wait. ஈவன் நமக்கு ஒரு பலவீனத்தை குறித்து நம்முடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுங்கிறத குறித்து நமக்கு அது ஒரு பெரிய பாரமான முக்கியமான அது வேண்டுதலையா இருக்கலாம். நம்ம ரொம்ப பாரப்பட்டு அதை குறித்து ஜெபிக்கலாம். ஆனா அந்த ஜெபத்துக்கும் ஆண்டவர் எப்ப ஆமா என்று சொல்வதும் எஸ் நோ என்று சொல்வதும் வெயிட் என்று சொல்வதுங்கிற முழு அதிகாரமும் உரிமையும் அவருக்கு இருக்கிறது. Daniel chapter 4 and verse 35. Can we read it from God's word loud and clear? Daniel 4:35. தானியேல் அதிகாரம் 4வது அதிகாரத்துல 35வது வசனத்தை வாசிக்கலாம். Many years ago when I was a child, I memorized the scripture, and the theology of that scripture still grips my heart. Daniel 4:35. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது இந்த வேத வசனத்தை நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். அதனுடைய வியாக்கியானங்கள் இன்னும் என் இதயத்தை பலப்படுத்துறதை இன்னும் உணர முடிகிறது. Yes. அவர் தமது சித்தத்தின்படி நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆமென்.
Jesus, the way we cannot go and ask Jesus, Martha's request is most normal, natural, reasonable. Why do you say no? He will say, I am sovereign. I know the end from the beginning. I'm the all-wise God. So for some prayers, my answer will be no. நம்ம கூட நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோம்னா மாத்தாளுக்கு நல்ல ஒரு உண்மையான ஒரு உகந்த ஒரு விண்ணப்பத்தை தான் நான் வச்சிருக்கேன். ஆண்டவரே நீங்க ஏன் அதை வேணாம்னு சொன்னீங்க, ஏன் இல்லைன்னு சொன்னீங்கன்னு கேட்டோம்னா அதை நம்ம கேட்கறது கூட நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா ஆதியும் அந்தமும் சகலமும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர். And the last verse of this short passage. இந்த இப்ப பார்த்த தானியேலுடைய அந்த 4ஆம் அதிகாரத்தை கடைசி பகுதியில பார்க்கும்போது In Luke chapter 10 verse 42. லூக்காவுடைய 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தின் கடைசி பகுதியில பார்க்கும்போது But one thing is necessary, Jesus says. ஆண்டவர் சொல்றார் ஒரு காரியம் மிகவும் அவசியமா இருக்கிறது. What is Jesus saying here? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? Martha, you can cook a good meal and we all can eat that meal. மாத்தா நீ நல்ல சமையல் செய்யலாம், நாங்க எல்லாரும் சந்தோஷமா அதை சாப்பிடலாம். You can make good mutton biryani and we can all have mutton biryani. நீ நல்ல ஒரு மட்டன் பிரியாணியை நீ உண்டாக்கலாம், அதை நாங்க எல்லாரும் சாப்பிடலாம். But life is not about eating mutton biryani. வாழ்க்கை என்பது பசிக்கு சாப்பிடுறது மாத்திரம் அல்ல. Life is not about having a good job. வாழ்க்கை என்பது நல்ல ஒரு வேலை இருக்கிறது மாத்திரம் அல்ல. Life is not getting married, having children, and children getting married, becoming grandpa and going to the grave. வாழ்க்கை என்பது நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகு பேர பிள்ளைகளை பார்த்து அதுக்கப்புறம் பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம கடைசியா முடிகிறது மாத்திரம் அல்ல. Life means more. இதை காட்டிலும் வாழ்க்கை என்பது மிகவும் One thing is absolutely and ultimately necessary for life. வாழ்க்கையில இதை காட்டிலும் மிகவும் முக்கியமான அவசியமான ஒரு காரியம் இருக்கிறது. That is relationship with God. அதுதான் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு. As the Bible says in the book of Ecclesiastes. பிரசங்கில வேதாகமத்தில் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது போல. That book, if you read those 12 chapters, under the sun, life is meaningless. Under the sun, life is meaningless. அந்த இடத்துல சாலமோன் அதிகமாக அதாவது சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லா காரியங்களும் மாயையா இருக்கிறது, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கிறதை சொல்லுவதை பார்க்கிறோம். Life under the sun will be meaningless unless we have a relationship with the one above the sun. And who is above the sun? Our God. Without a relationship with God, eating biryani, having a good job, having wealth and flat in Casa Grande, all of them will be meaningless. சூரியனுக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்றால் சூரியனுக்கு மேலே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நம்மோட உறவு இருக்க வேண்டும். And that which Mary has chosen will not be taken away from her. Jesus said in Luke 10:42, it will not be taken away from her. அந்த ஒரு உறவு, அந்த ஒரு நிலைமையை தான் வாழ்க்கையில மரியாதை தெரிந்து கொண்டால் என்று லூக்கா அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. The biryani you eat will go into your stomach. நம்ம சாப்பிடுற பிரியாணி நம்ம வயிற்றுக்குள்ள போகிறது. And the stomach will do its job. நம்முடைய வயிறு அதற்கான செரிமான காரியங்களை செய்கிறது. And the next morning it will come down out. அது அடுத்த காலையில அது அப்படியே ஆசனமலையாய் வெளியே சென்று விடுகிறது. These worldly things are good, they have their place, but they are not going to last forever. இந்த நம்ம உலகத்துல பார்க்கிற எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, அது வரும் அது போகிறதுமா இருக்கிறது. But what Jesus gives you, purpose, meaning, joy, that lasts for time and eternity. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நோக்கமோ வாழ்க்கையினுடைய அர்த்தமோ நன்மையோ அது எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. Even if your wealth is taken away, even if your house is taken away, even if your food is taken away, what Jesus gives you will not be taken away from you. His presence, the meaning in life, the forgiveness of sins, those things will not be taken away. அதாவது நம்முடைய சொத்து, ஆடம்பரம், செல்வம், நம்ம சாப்பிட எதுவுமே நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் ஆண்டவர் கொடுக்கிற நித்திய அந்த பாவம் மன்னிப்போ, நித்திய ஜீவனை குறித்த நிச்சயமோ, பரம சந்தோஷமோ நம்ம இருதயத்திலிருந்து என்றுமே எடுபடாது. So this short passage tells us so much about Jesus. இந்த ஒரு சின்ன வேதாகம பகுதியானது
இயேசுவை பத்தி அதிகமாய் சொல்லுகிறது. He must be invited into our lives. நம்மளும் ஆண்டவரை இயேசுவை நம்ம இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்க We வேண்டும். must sit at his feet and learn his word. அவருடைய பாதத்தின் அருகில உட்கார்ந்து அவருடைய We வசனத்தை must be கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். close to him. அவருடைய மிகவும் அருகில் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We can pray prayers, but when Jesus says no, we must understand that no is for our good. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களுக்கு இல்லை என்று பதிலளித்தால் அது நமக்கு நன்மையாக இருக்கும் என்பதை நம்ம உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். We must understand that even though we have made a mistake, Jesus loves us and wants our repentance. That's why he says, Martha, Martha, dude, dude, sendil, sendil. அதாவது நம்ம இன்னொரு காரியத்தை மிகவும் ஆழமா புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கண்டித்து திருத்தி நம்ம மனம் திரும்பி அவர் அன்போடு அழைக்கிறார் என்பதை நம்மளை மறுபடியும் லிடியா லிடியா டூக் டூக் என்று மறுபடியும் கூப்பிடுகிறது மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. We understand there is only one thing necessary. நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள Sitting at his வேண்டும். presence. Sitting in his presence. Sitting in his presence. அவருடைய பாதத்தை அருகில உட்கார்ந்து இருக்க வேண்டும். Studying his word. அவருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். Shall we read this verse and Psalm 119 verse 92. சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல 92வது வசனம். Psalm 119 and verse 92. 119 92. If your law had not been my delight, I would have perished in my affliction. உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். So that's all we need is law. அதுதான் நமக்கு தேவை. அவருடைய law, அவருடைய நியாய பிரமாணம். நம்முடைய தேவையானது ஒன்றுதான் ஆண்டவருடைய நியாய பிரமாணம் சாட்சி பிரமாணங்கள். And that's our delight. அதுதான் நமக்கு மனமகிழ்ச்சி. If that is not our delight, அது நமக்கு மட்டும் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் we will perish in our affliction. நம்முடைய எல்லா துக்கத்திலும் வேதனைகளையும் அழிந்து போயிருப்போம். I want you to close your eyes. All eyes closed, all heads bowed. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். How many of you have not yet invited Jesus in your life? இதுல எத்தனை பேர் ஆலயத்துல இப்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழைக்காம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? Children, young people, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், I'm calling you to invite Jesus into your heart. இப்பொழுதும் கூட இயேசுவா உங்க இருதயத்துல அழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்கிறேன். You have invited your phone into your life and that phone is destroying you. நீங்க ஒருவேளை போனை உங்க வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்தி ஏற்றுக்கொண்டு அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடியதா இருக்கலாம். But today, ஆனா இப்பொழுது invite Jesus into your life. இயேசுவா உங்க இருதயத்துல அழைத்து ஏற்றுக்கொள்ளுங்க. Put a hand over your heart. Young people, put a hand over your heart. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, உங்க இருதயத்துல உங்க கையை வைங்க. Hand over your heart. இருதயத்துல உங்க கையை வைங்க. Yes, I see some hands going over the heart. That's very good. ஆமா, And say, Jesus, இயேசுவா come into my heart. என் இருதயத்துக்குள்ள வாங்க. I give my heart to you. என் இருதயத்தை உங்களுக்கு முற்றிலுமா கொடுக்கிறேன். It's an evil heart. இது ஒரு பொல்லாத இருதயம். It's a sin-prone heart. இது பாவம் நிறைந்த இருதயம். It is a backslidden heart. ஒரு பின்மாற்றத்துக்குள்ளான It இருதயம். is a stony heart. ஒரு பாறையான இருதயம். You come in. நீங்க உள்ள வாங்க. Cleanse me. சுத்திகரிங்க. Wash me. சுத்திகரிங்கப்பா. You died for me on the cross. நீங்க எனக்காக சிலுவையில அறையப்பட்டீங்க. You shed your blood for me. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தினீங்க. Wash me with that blood. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி அருளும். Cleanse me with that blood. என் இருதயத்தை கழுவி அருளும். From now onwards, இப்பொழுதிலிருந்து I will live for you. நான் உமக்காக வாழுவேன். I'll be like Mary. நான் ஒரு மேரியை போல Not distracted. எண்ணங்களை சிதறடிக்கப்படாம. Not distracted with cooking. எண்ணங்களை சமையல Not சிதறடிக்கப்படாம. distracted with money making. சம்பாதிக்கிற காரியங்களை குறித்து இருதயத்தை நான் சிதற விடாம. Knowing one thing only is necessary. என் தேவையானது என் வாழ்க்கையில ஒன்றே என்பதை அறிந்து. That it is to sit near you. அது உங்களுடைய பாதத்துல அருகில. To learn your word. உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு. To love you. உங்களுடைய அன்பு செய்ய. To respond to you when you say Martha, Martha. நீங்க என்னை அழைக்கும் போது உங்களுக்கு நான் பதில் கொடுக்க. That's what is necessary, Lord. அதுதான் மிகவும் முக்கியமானது, தேவையானது. That won't be taken away from me. அந்த விசுவாசத்தை
அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். That will not be taken away from me. அது ஒரு நாள் நம்ம இதயத்தில் எடுத்து போட முடியாது. Thank you, Jesus. நன்றி இயேசு. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென். ஜெபிக்கிறேன். விழிக்கலாம் நம்முடைய சமூகத்தில் நல்ல மூடி அல்லது நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.